ஹலோ காய்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராகவும், சன்ஜின்வோட ஷேடோ ஆர்மியில் ஒரு முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான, பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோவாக இருக்கிற த ரெட் பிளட் கமாண்டர் இக்ரிஸோடைய ஒரு சோகமான பேக் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸெல்லாம் ஃபாலோ பண்ண இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வளவலான்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வணக்கம், நான் உங்கள் ஆரா தமிழ், இது உங்கள் ஆரா சொசைட்டி. கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஜின்னு ஒரு லைப்ரரியில் இருக்கான். அங்கே ஒரு புக் ஷெல்ஃபில் ஒரு வித்தியாசமான புக் இருக்கிறத நோட் பண்ணுறான். அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த படிக்கிறதோடு சேர்த்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு மாவீரர் இருந்தார். அந்த மாவீரருடைய பெயர் என்னன்னா சியான் ஹெலட். இந்த சியான் ஹெலட்டுங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இக்ரிஸ் தான். சியான் ஹெலட்டுங்கிறது அடிக்கடி சொல்லணும், அதனால் சியான் ஹெலட்டுக்கு பதிலாக நமக்கு வர இக்ரிஸையே நான் சொல்கிறேன். இக்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாவீரராக இருந்து தன் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுனால அந்த நாட்டு மக்களுக்கும் அரசருக்கும் அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் ரொம்பவே இருந்துச்சு. இக்ரிஸுக்கு அரசர்கிட்ட இருந்து இவ்வளவு மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறத பார்த்து அரசவையில் இருந்த அமைச்சர்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அதனால இவங்கெல்லாம் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க, இக்ரிஸை எப்படியாச்சும் போட்டு தள்ளுறதுக்கு. அதுக்காண்டி அவங்க இக்ரிஸுக்கு ஒரு பொய்யான ஒரு லெட்டரை அனுப்புகிறாங்க ஒரு மிஷினுக்காண்டி. இக்ரிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மிஷினுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃபை பார்க்குறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா என்னை விட்டு போகாதன்னு சொல்ல, இல்லைம்மா இது என்னோட கடமைன்னு சொல்லி அங்கேருந்து புறப்படுறாரு. போகிற வழியில் அவங்க கொடுத்த லெட்ரு மேலே இக்ரிஸுக்கு சந்தேகம் வருது. சந்தேகப்பட்ட மாதிரியே போகிற வழியில் நடுவில் சில நபர்கள் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே அறிந்த இக்ரிஸ் தற்காப்புக்காக அவங்க உள்ள எல்லாரையும் வெட்டி வீசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் அவர் மட்டும்தான் உயிர் தப்பிக்கிறாரு. அவர் கூட வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் வில்லன் கேங் என்ட்ரி கொடுக்குது. அங்கே குண்டா இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, இக்ரிஸ் நீ இவ்வளோ பேரை நீ ஒரு ஆளாக கொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடான்னு சொல்ல, இக்ரிஸ் அதற்கு இந்த கொஞ்சம் பேரால் என்னை கொல்ல முடியும் நீ நினைக்கியாடா டியூக்குன்னு சொல்கிறான். சரி, உன்னை கொல்றதுக்கு இதெல்லாம் பத்தாட்டா இது பத்துமான்னு பாருன்னு பின்னாடி திரும்பி பார்க்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா இக்ரிஸோட ஒய்ஃபை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ நீ மட்டும் சரண்டர் ஆகட்டா, இவளை கொன்றுண்டான்னு மிரட்ட, இப்போ இக்ரிஸ் என்னன்னே பண்ண தெரியாமல் அவர் சரண்டர் ஆகிட்டாரு. தன்னோட வாழ்க்கை இப்படி தான் முடியுமான்னு இக்ரிஸ் மனநொந்து போய் அந்த மரத்தடியில் எல்லாருக்கும் முன்னாடி மண்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. இதெல்லாம் பார்க்க முடியாமல் இக்ரிஸோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தன்னோட கழுத்தை அந்த வால் முனையிலேயே தன்னோட கழுத்தை தானே சிரிவு நீ இவங்களை கொன்றுடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய கண் முன்னாடியே தன்னோட மனைவி இறக்கிறத பார்த்த இக்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் இருந்து இரத்த கண்ணீரே வருது. அந்த இரத்த கண்ணீர்லேருந்து ஒரு அளப்பறியாத ஒரு கோபமானது பிறக்குது. அந்த கோபத்தை பார்த்த எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. இவனை தெரிஞ்சு என்னை யாராச்சும் காப்பாத்துங்கடா அப்படின்னு எல்லாரும் ஓடுனாங்க. ஆனால் இக்ரிஸ் அங்கே உள்ள அத்தனை பேரையும் போட்டார். எடுத்த உடனே இதுக்கெல்லாம் பிளான் போட்ட ஒன்றை சும்மா விட மாட்டான்னு தூக்கின்னு மண்டையில் ஒரே ஒரு போடு தான், அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. அங்கே உள்ளவங்களை அத்தனை பேரையும் ஒருத்தர் விடாமல் கொன்ன பிறகு தன்னுடைய மனைவி சடலத்துக்கு முன்னாடி மெதுவாக போய் மண்டிட்டு உட்கார்றாரு. நான் என்னதான் இந்த நாட்டையே காப்பாற்றுற ஒரு மாவீரனாக இருந்தாலும் எனக்கு நெருங்கிய உறவான ஒன்று என்னால் காப்பாற்ற முடியும்னு நினச்சி, நான்லாம் ஒரு மாவீரனே இல்லைன்னு நினச்சி தன்னோட வாளால் தான் கருத்தையே அழுத்துக்கிட்டு அவங்க மனைவி உடல் மேலே விழுந்துடுறாரு இக்ரிஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இக்ரிஸ் கண் விழிக்கும் போது ஆஸ்பான் அவருக்கு முன்னாடி நின்று அவருக்கு பவர்ஸை தந்து தன்னோட ஷேடோ மொனார்க்கில் இக்ரிஸை சேர்த்துக்கிறாரு. இப்போ இருந்ததாங்க இக்ரிஸ் ஷேடோ மொனார்க்குக்கு அடாப்ட் செய்யப்பட்டான். இதெல்லாம் படித்து முடித்த ஜின்வுக்கு அவனுக்கே கண் கலங்கிருச்சுங்க. இவ்வளோ வழிகள்லாம் அனுபவிச்சாடா வந்திருக்கேன்னு அடுத்த ஷாட்டை இக்ரிஸோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க.
இகிரிஸ் பார்த்தீங்கன்னா ஜின்வுக்கு மண்டிட்டு வணக்கத்தை போடுறான். அதே மண்டிட்டு ஜின்வுவும் அவனுடைய லாயல்ட்டி கண்டி அவனுக்கு தலை வழங்குறான். என்ன ஒரு சீன் பார்த்தீங்களா? இந்த இமேஜோட இந்த கதை முடியுதுங்க. லாஸ்ட்டாக இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இகிரிஸ் மாதிரியான ஒரு ஆளை எந்த அனிமேலையும் பார்க்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு ஒரு பர்சன் லாயலாக இருப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது. அப்பயும் சரி எப்பவுமே சரி இகிரிஸ் பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப லாயலாகவும் அன்பாகவும் தாங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே இகிரிஸோட கதை உங்களுக்கு அளவச்சுதா என்பதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோவும் இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. அடுத்து போடுற சில வீடியோஸுக்கு இந்த ஒரு லைக்ஸ் தான் எனக்கு இருக்க போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் வந்து சந்திக்கிற நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிமையாரா தமிழ்.